நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் சீசனுடைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதிலே, தொடர்பு கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் என்று சொல்லுகிற பொழுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அதுதான் கிறிஸ்மஸ். இந்த மாம்சத்திலே வெளிப்பட வேண்டிய அவசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வர வேண்டிய அவசியம் என்ன? வந்ததினாலே மனுக்குலத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன போன்ற காரியங்களை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில், நான் ஒவ்வொரு முறையும் பேசுகிற பொழுது வேத வசனம் என்று சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் மாறிக்கொண்டு வருகிறது, மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே மாறாது. அந்த மாறாத வார்த்தையின் அடிப்படையில் நாம் எதை பேசினாலும் அதன் அடிப்படையில் பேச வேண்டும். எனவே தான் வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்து மாம்சத்திலே வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது சம்பவத்திலிருந்து கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதலாவது சம்பவம் லேகியோனுடைய சம்பவம். லேகியோன் அசுத்த ஆவிகளின் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்தான். அந்த பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கர்த்தர் எப்படி விடுதலை கொடுத்தார் என்பது முதலாவது பகுதியில் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியின் அடிமைத்தனத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்து அந்த வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவளுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் யவீருனுடைய மகளுடைய வீட்டிற்கு போகிற பொழுது நடக்கிற சம்பவத்திலிருந்து கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் மார்க் மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை நமக்கு எழுதுகிறார். போன வாரம் நான் சன் டிவி தொலைக்காட்சி பெட்டியில் காலை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எப்படி கிறிஸ்மஸுக்கு ஜனங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தொகுப்பு அந்த செய்தி நேரத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அந்த ஊரை காண்பித்து, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை காண்பித்து, ஒரு சில வீடுகளை காண்பித்து, அதில் ஒரு குறிப்பிட்ட குடும்பம், யாரோ ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை காண்பித்து அவர்களை பேட்டி காண்கிற பொழுது அந்த பேட்டி கொடுக்கிற நபர் சொல்லுகிற காரியம், அவர்களுடைய வீடு மிக பெரிய வீடாக இருக்கிறது, அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது, நிச்சயமாக பணக்கார வீடாக, வசதியான ஒரு வீடாக இருக்க வேண்டும். பெரிய வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பல ஸ்டார் நட்சத்திரங்கள் அந்த வீட்டின் வாசலில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெரிய குடில், அதாவது அந்த மாட்டுத் தொழுவம் என்ற ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி, அதற்குள்ளாக விலை உயர்ந்த பொருள்கள், ஆடு மாடு மேய்ப்பர்கள், அந்த காட்சியை அவர்கள் உருவாக்கி அங்கே வைத்திருக்கிறார்கள். அதன் பின்னணியிலே பேட்டி கொடுக்கிற அந்த பெண்மணி சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம், இது எங்களுடைய நம்பிக்கை, இதில் நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அலங்கரிக்கப்பட்ட வீடு, வசதியான வீடு, மின் விளக்குகள், குடில், இதுதான் கிறிஸ்மஸினுடைய அடையாளமா? ஒருவேளை இதுதான் கிறிஸ்மஸினுடைய அடையாளம் என்று சொல்வோம் என்றால், மற்ற பண்டிகைகள் நம்முடைய தேசத்தில் கொண்டாடப்படுகிறது அல்லவா? காந்தி ஜெயந்தி, புத்தர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி,
என்று சில ஜெயந்திகள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அல்லவா, அதனுடைய பட்டியலில் கிறிஸ்துவின் ஜெயந்தி என்று கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை இந்த 3வது பகுதியில் மார்க் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை இந்த நாட்களிலே நிச்சயமாக கேரல்ஸ் போயிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாசித்திருப்பார்கள், இன்னும் போய்கொண்டிருக்கிறவர்கள் வாசிப்பார்கள். அந்த 9ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்ற வார்த்தையை நிச்சயமாக வாசிப்பார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 8வது நூற்றாண்டில், அதாவது கிறிஸ்துக்கு முன்பு 740வது வருஷத்திலிருந்து 681வது வருஷம் வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதனாக வேதவசனம் நமக்கு தோராயமாக கணக்கிட்டு சொல்கிறது. ஒரு 60 ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒரு மனிதன். பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த 9ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றி, அவருடைய தன்மையை பற்றி, அவருடைய 1000 வருட அரசாட்சியை பற்றி, அவருடைய 1வது வருகையை பற்றி மிக தெளிவாக இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இருள் என்ற வார்த்தை அது மரணத்தை வெளிப்படுத்துகிறது, அது பாவத்தை வெளிப்படுத்துகிறது, அது பிசாசை வெளிப்படுத்துகிறது. பாவம், மரணம், பிசாசின் தன்மை, இதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இருள். இருள் என்று எங்கேயெல்லாம் வருகிறதோ அது நெகட்டிவ் சென்ஸ் என்று சொல்வார்கள். வெளிச்சம் என்ற வார்த்தை தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. வெளிச்சம் என்ற வார்த்தை விடுதலையை வெளிப்படுத்துகிறது. வெளிச்சம் என்ற வார்த்தை மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. இருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இங்கே இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 35வது வசனத்திலிருந்து இந்த உண்மையை, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உண்மையை எப்படி நாம் யவீரனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது யவீரு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரண அவஸ்தையில் இருக்கிற தன்னுடைய 12 வயது இருக்கக்கூடிய மகளை, ஒரே மகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி வேண்டிக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவும் போகிறார். யவீரு வீட்டுக்கு போகிற வழியில்தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறாள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலையை பெற்றுக்கொண்டு அவள் கடந்து போகிறாள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தொடர்ந்து யவீரனுடைய வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் இந்த 35வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி இந்த ஸ்திரியை வாழ்த்துகிறார். அப்படி அவர் வாழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக யவீருவும் இயேசு கிறிஸ்துடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்க வேண்டும். திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதுதான் 25வது வசனம். மிக துக்கமான ஒரு வசனம், மிக வேதனையான வசனம். யவீரனுடைய வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்த ஒரு வசனம். யவீரனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் உடைத்து போட்ட ஒரு வசனம். எப்படி? அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். எனக்கு அருமையான பிள்ளைங்களே, தேவனுடைய பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான சகோதரியை யோசித்து பாருங்கள்.
ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய தைரியம் எல்லாம் உடைந்து நொறுங்கி போகக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுது நாம் எவ்வளவு உடைந்து போவோம், எவ்வளவு நாம் தடுமாறுவோம், எவ்வளவாய் நமக்குள்ளாக துக்கம் பாரம் கடந்து வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த துக்கமான இருளிலே, இந்த மரண இருளிலே, இந்த வேதனையான இருளிலே குடியிருக்கிற ஜனங்கள், கடந்து போகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக, விடுதலையை கொண்டு வரும்படியாக, நம்பிக்கையை கொண்டு வரும்படியாக, தைரியத்தை கொண்டு வரும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம். இப்பொழுது யவீரனுடைய இடத்துல நாம் நம்மை வைத்து பார்ப்போம். யவீரனுடைய ஸ்தானத்தில் நம்மை வைத்து பார்ப்போம். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நாம் எப்படி தொடர்ந்து விசுவாசத்தோடு இருப்போம், எப்படி தொடர்ந்து நம்பிக்கையோடு இருப்போம், எப்படி தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்வோம். இங்கே பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை முரட்டாட்டம், முன்கோபம் அல்லது தங்களுடைய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்லிவிடுவோம், உம்மை நம்பி வந்தேன், எனக்கு எந்த விடுதலையும் கிடைக்கவில்லை. எங்கிருந்தோ வந்த ஒரு ஸ்திரீ வழிபோக்கனை போல வந்து விடுதலை பெற்று அவள் போய்விட்டாள். ஆனால் என்னுடைய பிள்ளை மரித்து போயிற்று. உம்மை நம்பி என்ன பிரயோஜனம் என்று சொல்லலாம். அல்லது ஒருவேளை இந்த வழியிலே நடந்த சம்பவத்தின் நிமித்தமாக காலதாமதம் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யவீரனுடைய மனசில் இந்த எண்ணம் வந்திருக்கும், இந்த ஸ்திரீ மட்டும் வராமல் இருந்தால், இந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்தால், இந்த காலதாமதம் ஏற்படாமல் இருந்திருந்தால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக என்னுடைய வீட்டிற்கு வந்திருப்பாரே, என்னுடைய மகளுக்கு விடுதலை கொடுத்திருப்பாரே, என் மகள் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டே, இந்த ஸ்திரீ இடையிலே வந்து எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாலே, நான் தானே முதலில் இவரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன், ஆக முதலாவது என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய மகளுக்கு சுகம் கொடுத்து விட்டு அடுத்து இந்த ஸ்திரீயினுடைய காரியங்களை இயேசு கிறிஸ்து கவனித்திருக்கலாமே, இப்படி காலதாமதம் செய்து எல்லாம் கடந்து போயிற்றே என்ற எரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் ஒருவேளை நாம் ஜென்டில்மேனாக, மென்மையான சுபாவத்தை உடையவர்களாக இருப்போம் என்றால், போதும் ஆண்டவரே, என் மகள் மரித்து போனாள், என் நம்பிக்கை உடைந்து போய்விட்டு, அவள் மரித்தது உண்மை, அது நிச்சயம், போதும், நான் என் வழியே போகிறேன், நான் அடக்கத்துக்குரிய காரியம், மற்ற காரியங்களை நான் போய் செய்கிறேன், நீர் உம்முடைய வழியிலே போம், என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டிய அவசியமில்லை என்று மென்மையாய் சொல்வதற்கும் வாய்ப்புண்டு. இப்பொழுது பாருங்கள், யவீரனுடைய வீட்டிலிருந்து வந்து அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் இந்த செய்தி நிச்சயமானது, இந்த செய்தி உறுதியானது, அவள் மரித்தது உண்மை, இது வதந்தி அல்ல, உம்முடைய பிள்ளை மரித்தாலும் மரித்திருக்கலாம், நீண்ட நேரம் ஆயிற்று, நீ வருவதற்கு காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது, ஆகையினால் இனிமேல் தேவையில்லை என்று சொல்லி ஒரு ஊர்ஜிதமாக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. யவீரனுடைய வீட்டிலே யவீரனுடைய மகள் மரித்ததை பார்த்து அதை உறுதி செய்த பிறகுதான் இந்த செய்தியை யவீரனுடைய காதுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இயேசு கிறிஸ்து 36வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். நல்ல வார்த்தை தான், கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் லைஃப் ரியாலிட்டி என்று சொல்லி ஒரு உண்மை இருக்கிறது. ஆசீர்வாதமாக இருங்கள், நல்ல வார்த்தை. மனமகிழ்ச்சியாக இருங்கள், நல்ல வார்த்தை. விடுதலையோடு இருங்கள், நல்ல வார்த்தை.
இப்படி நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்கும் இந்த வாக்கு தத்தங்களுக்கும் நேர் எதிராக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இது மிக அவசியமான காரியம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த வார்த்தைகளுக்கும் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, நாம் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் சூழ்நிலை வித்தியாசமாய் நேர் எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இதற்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இங்கே விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை குறித்தே நாம் பார்க்கலாமே. ஆண்டவர் ஆபிரகாமிற்கு ஒரு பெரிய தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கடற்கரை மணலத்தடியாக உனக்கு சந்ததி இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை யாராவது எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணக்கூடும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் 25 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட, ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஈசாக்கு பிறக்கிறான். 25 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 25 ஆண்டுகள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் அவன் கானான் தேசத்திற்கு வந்தவுடனே, கிழக்கும் மேற்கு வடக்கும் தெற்குமாய் நடந்து திரி, இந்த தேசத்தை நான் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆபிரகாம் 100 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் குடியிருந்தார். 100 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் அல்ல, 100 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் ஆபிரகாம் குடியிருந்தான். அந்த தேசத்தில் 1 அடி நிலத்தை கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொந்தமாய் கொடுக்கவில்லை. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரித்த பிறகு எப்ரோன் புத்திரருடைய கையிலே போய் மம்ரேயின் குகை, அதை சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்தை ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த இடத்தை காசு கொடுத்து, வெள்ளி காசு கொடுத்து வாங்குவதை நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம். ஆக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த தேசத்தில் 1 அடி நிலத்தை கூட 100 ஆண்டுகள் வரைக்கும் ஆபிரகாம் சுதந்திரிக்கவில்லையே. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கே? கர்த்தருடைய உத்தரவாதங்கள் எங்கே? கர்த்தருடைய ஆசீர்வாதமான வசனங்கள் எங்கே? இன்றைக்கு அநேகர் இப்படியெல்லாம் யோசித்து அவர்கள் சோர்ந்து போவதுண்டு, அவர்கள் துவண்டு போவதுண்டு. சிலர் பின்வாங்கி போவார்கள். போதும் ஆண்டவரே, உம்மை நம்பினேன், உம்மை விசுவாசித்தேன், உம்மை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தேன், என் மகள் மரித்து போனால் போதும், நான் என் வழியிலே போகிறேன், நீர் உம்முடைய வழியிலே போகும் என்று யவிரு சொல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான். அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இல்லாமல் அவன் இயேசு கிறிஸ்துவை வந்து அழைத்திருக்க மாட்டான். 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அவன் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொன்னான். ஆக அவனுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. அவனை அவிசுவாசி அல்லது விசுவாசத்தில் குறைவுள்ளவன் என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்க இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில், ஒரு இருளான நேரத்தில், ஒரு துக்கமான நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இது பொதுவாக நமக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஒருவேளை நான் மனுஷீகத்தில் பேசுகிறேன் என்று சொல்லி தவறாக நினைக்காதீர்கள். ஆபிரகாமிற்கே எரிச்சல் வந்தது.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமிற்கு 90 வயது கடந்து போயிருக்க வேண்டும். மிகவும் முதிர்ந்த வயது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் குடியிருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் வந்து பேசுகிறார். ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு மகாபலனும் கேடவுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு மறு உத்தரவாக ஆபிரகாம் பேசக்கூடிய வார்த்தையை நாம் சற்று நிதானமாய் சிந்தித்து வாசிக்க வேண்டும். அங்கே ஆபிரகாம் பேசக்கூடிய வார்த்தை, மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய வார்த்தை, என்ன பெரிய மகா கேடகம் எனக்கு பலனுமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறீர். எனக்கு ஒரு புத்திர சந்தானம் கொடுக்கவில்லையே. என் வீட்டு வேலைக்காரன் என்னுடைய மறைவுக்கு பின்பு எலியாசர் தானே இவ்வளவு பெரிய ஆஸ்திக்கும் சொந்தக்காரனாக மாறப்போகிறான். அவன்தானே எனக்கு பின் இந்த வீட்டுக்கு தலைவனாக மாறப்போகிறான். என்ன பெரிய வாக்குத்தத்தம், என்ன பெரிய கேடகம், என்ன பெரிய பலன். அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். அங்கே சலிப்பு இருக்கிறது. அங்கே அங்கே ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இங்கே நாம் யவீரனுடைய மனநிலை யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீர் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இங்கே யவீர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமலாம் நான் உம்மை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல நான் யோசித்து பார்க்கிறேன். யவீருவை போல இந்த நேர்மறையான சூழ்நிலையில் கிறிஸ்துவர்களாகிய நம்மில் எத்தனை பேர் உறுதியாக இருப்போம், அசைக்கப்படாமல் இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். நான் யோசித்து பார்க்குறேன். ஒரு புறத்தில் யவீரனுடைய காதுகளில் உன் பிள்ளை மரித்து போனாள், உன் பிள்ளை மரித்து போனாள், உன்னுடைய நம்பிக்கை போயிற்று, அவ்வளவுதான் என்ற சத்தம் ஒரு காதிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஒரு புறத்திலே இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையில் எதை நாம் கேட்க முடியும்? யவீரனுடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையா? உண்மை. அது முடிந்த காரியம், நடந்த காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையா? உண்மைதான். அதே நேரத்தில் அதில் நம்புவதற்கு அல்லது அந்த 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 வார்த்தையை நம்புவதற்கு ஏற்ற விதத்தில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கிறதா? இல்லையே. ஒருவேளை யவீரனுடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள், உன் பிள்ளை பிழைத்து கொண்டால், ஆரோக்கியமாக இருக்கிறாள், உன் பிள்ளை சுகமடைந்து விட்டாள் என்று சொல்வார்கள் என்றால், அல்லது சொல்லி இருப்பார்கள் என்றால், அந்த வார்த்தை மிகவும் நம்பிக்கையான வார்த்தையாக, தைரியம் மிகுந்த வார்த்தையாக, அவன் பயப்படாமல் இருப்பதற்கான வார்த்தையாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பிள்ளை மரித்து போனால், இனிமேல் போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறாய்? அப்படி என்றால் இனிமேல் இவர் அவசியமில்லை, இனிமேல் இவர் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமில்லை, எல்லாம் முடிந்தது. அதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எதை வெளிப்படுத்துகிறது? மனிதனுடைய மீறுதல்கள் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலையை கொண்டு வந்தது என்பதை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் மத்தியிலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எஸ்ஐயா தீர்க்கதரிசி 8வது நூற்றாண்டிலே ஒரு செய்தியாக சொன்னாரே, அதை நடைமுறைப்படுத்துவதற்காகவே மாம்சத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார் என்பதை மார்க்கு தன்னுடைய இந்த 5ஆம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு போனார். அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், எல்லாரும் வழி விலகி போங்கள், பாதை விடுங்கள், பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொன்னார்.
எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைத்தார்கள், சிரித்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கும் அங்கே நடந்த சம்பவத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைக்கும் அங்கே நடந்திருக்கிற சம்பவத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. 38வது வசனத்தில் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடம் பண்ணி அழுகிறது என்ன? துக்க வீட்டில் அழத்தான் செய்வார்கள். துக்க வீட்டில் அழுகை என்பது இயற்கையான காரியம். அவர்களை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். ஏனென்று சொன்னால், பிள்ளை மரித்தது உண்மை, பிள்ளை மரித்து போனது உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பகுதி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி, நம்முடைய விசுவாசத்திற்கு மிகவும் அவசியமான பகுதி. கிறிஸ்து பாவத்தினாலே மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ புசிக்கிற நாளிலே மரிக்கவே மரிப்பாய், சாகவே சாவாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதாமிற்கு சொன்னார். அவன் மீறுதல் செய்தான். அவனுக்கு முதலாவது ஆவிக்குரிய மரணம் வந்தது, பின்பு சரீர பிரகாரமான மரணம் வந்தது. ஆதாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிறவிலேயே நமக்கு ஆவிக்குரிய மரணத்தை தரித்தவர்களாக நாம் பிறக்கிறோம். ஒரு நாளிலே சரீர பிரகாரமான மரணத்தை நாம் சந்திப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிற பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவரானார். ஏன்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு, மரண பயத்தினால் கட்டப்பட்டுகிறவர்களுக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தண்டனையை தலையிலே சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு, அந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து, அந்த இருளாகிய மரணத்திலிருந்து, அந்த பாவமாகிய இருளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். அதுதான் உண்மை. வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். சிறுமியின் கையை பிடித்து தளித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? யோசித்து பாருங்கள். 42வது வசனம், உடனே சிறு பிள்ளை எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி ஒரு அற்புதத்தை, இப்படி ஒரு அதிசயத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரணம் என்ற இருள் பாவத்தினால் வந்தது. மரணம் என்ற இருள் மனிதனுடைய மீறுதலினால் வந்தது. இந்த இருள் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, மரண இருளின் தேசத்திலே, இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒரு நாளிலே மரணம் வரும். ஆனால் அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்திலே மாம்சத்திலே வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது என்ற வேத வசனத்தின் எதிர்பார்ப்பை, உண்மையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். இந்த உண்மையை ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 8வது நூற்றாண்டிலே இதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் நாளில்
கேரல்ஸ் பாடுவதற்காக போகிற பெரும்பாலான ஜனங்கள் இந்த வசனத்தை வாசிப்பது உண்டு. ஆனால் எத்தனை பேர் இதை புரிந்து வாசிக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இதை தெளிவாக புரிந்த தேவ பிள்ளைகள் பவுல் அப்போஸ்தலனைப் போல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று தைரியமாய் சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பண்டிகையாய் கொண்டாடுவதற்காக அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விழாவாய் கொண்டாடுவதற்கு அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பு வீட்டை அலங்கரிக்கிற அந்த நிகழ்ச்சியிலே அல்ல. வீட்டை அலங்கரிப்பது, வீட்டை சுத்தப்படுத்துவது, வீட்டை மின்விளக்குகளால் அலங்காரம் செய்வது, இது நம்முடைய மகிழ்ச்சிக்காக செய்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்து மாம்சத்தில் மனிதனுடைய பாவத்திற்கு, அந்த பாவத்தினால் வந்த மரணத்திற்கு, அந்த மரண இருளிலே கட்டப்பட்டிருக்கிற மனுக்குலத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய் கிறிஸ்து வந்தார் என்ற உண்மையை நாம் அறியாமல் இருப்போமே என்றால், இது ஒரு பண்டிகையாக கொண்டாடி நாம் மறந்து கடந்து போய்விடுவோம். யோசித்து பாருங்கள், யவீரனுடைய வீட்டில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்திருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்திருக்க வேண்டும். யவீரனுடைய மனைவிற்கு, யவீரனுடைய சொந்த பந்தங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, விடுதலை வந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த விடுதலை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாமும் கூட சில காரியங்களை செய்ய வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்து மாம்சத்திலே வந்ததனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வந்தார். பாவ இருளிலே கட்டப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் மரணம் சாபமாய் வந்திருக்கிறது, அதில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்வதைப் போல, இந்த மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு மறுஜென்ம வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். இந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உண்மையை விசுவாசமாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உண்மையை நாம் யவீரை போல நேர்மறையான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட இந்த உண்மைகளை நாம் பற்றி கொண்டு ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு யவீரனுடைய வீட்டிலே கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த விடுதலையை, அந்த களிப்பான ஒரு சூழ்நிலையை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வரும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. ஆமென்.